அரேபியாவின் முக்கிய தொழிலாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இருக்குது. இதற்கு செக் வைக்கும் வகையில ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி கடல் வழி பாதையை மூடியிருக்கு. இதனால சவுதி அரேபியாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு சிக்கல் வந்திருக்கு. பாரசீக வளைகுடாவை அரபிக்கடலுடன் இணைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியா உலகின் 20 விழுக்காடு எண்ணெய் தேவைக்கான ஏற்றுமதி நடைபெற்று வந்தது. தற்போது அத வழிய மூடியிருக்கக்கூடிய ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி வழியா செல்லவையிலும் எந்த கப்பலும் தீயிட்டு கொளுத்தப்படும் அப்படின்னு எச்சரித்திருக்கு. இதனால மத்திய கிழக்கில் இருந்து புறப்பட முடியாம எண்ணெய் கப்பல்கள் சிக்கியிருக்கு. சர்வதேச விதிகளின்படி ஹார்முஸ் ஜலசந்தி சர்வதேச நீர்நிலையாக கருதப்பட்டாலும் அதன் 21 மைல் என்ற குறுகிய அகலம் காரணமா கரையிலிருந்து நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு கப்பல்கள் எளிதில் இலக்காகின்றன. கச்சா எண்ணெய், பெட்ரோ கெமிக்கல்ஸ் மற்றும் உரங்கள் கொண்டு செல்லும் உலகின் முக்கிய வழியாக இந்த நீர்வழி தற்போது கப்பல் போக்குவரத்துக்கு முற்றிலும் முடங்கி இருக்குது. இதனால பொருளாதாரம் பெரும் அளவில் பாதிக்கப்படும் என கருதப்படுது. எனவே தற்போதைய நிலையில ஹார்முஸ் ஜலசந்தி வழியா பயணம் செய்வது பெரும் ஆபத்தாகவே நீடிக்குது. இந்த நிலையில தான் ஹார்முஸ் ஜலசந்திக்கு பதிலாக செங்கடல் வழியா கச்சா எண்ணெய் வர்த்தகம் செய்ய சவுதி அரேபியா முடிவு செஞ்சிருக்கு. இருப்பினும் அங்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேல் போரும் புரிந்து வருகின்றன. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருது. அந்த வகையில சவுதி அரேபியாவையும் ஈரான் தாக்கி வருது. சவுதி அரேபியாவில் அமெரிக்காவின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் இருக்கு. அந்த இடத்தை குறிவைத்து ஈரான் தாக்கி இருக்கு. அது மட்டுமின்றி சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஆலையான சவுதி ஆரம்போ நிறுவனத்தின் எண்ணெய் கிடங்கு மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கு. அது மட்டுமின்றி ஈரான் தனக்கு சொந்தமான ஹார்முஸ் ஜலசந்தி கடல்வழி பாதையை மூடியிருக்கு. இஸ்ரேல் அமெரிக்காவின் போர் காரணமா ஹார்முஸ் ஜலசந்தி நீர்வழி பாதையை மூடுவதாகவும் மீறி அந்த வழிபாதையில கப்பல்கள் வந்தா தாக்குதல் நடத்துவதாகவும் அறிவித்து மூடியது. இதனால வளைகுடா கடல் பகுதிகளில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன், ஈரான் உள்ளிட்ட நாடுகளுக்கு இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நாடுகள் அமெரிக்காவின் விமானப்படை தளம், கப்பற்படை தளங்கள் இருக்கிறதால ஈரான் தொடர்ந்து தாக்கி வருது. மேலும் கச்சா எண்ணெய் உற்பத்திகளை இந்த நாடுகள் முன்னிலையில் இருக்கு. இந்த நாடுகளின் கச்சா எண்ணெய் ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி வழி பாதையாத்தான் இந்தியா, சீனா உள்ளிட்ட பிற ஆசிய நாடுகளுக்கு வந்து சேரும். தற்போது ஈரான் அதை மூடி இருக்கிறதால அந்த நாடுகளின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் தான் மிக முக்கிய வருவாய் ஆதாரம். தற்போது ஈரான் அதை முடக்கி இருக்கு. இப்படியான சூழல் தான் சவுதி அரேபியா மாற்று முடிவை எடுத்திருக்கு. போர் காரணமா ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி இருக்கக்கூடிய நிலையில செங்கடல் வழியா எண்ணெய் வர்த்தகத்தை துவங்க சவுதி அரேபியாவோட உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான ஆரம்கோ முடிவு செஞ்சிருக்கு. வழக்கமா வளைகுடா கடல் வழியா எண்ணெய் வர்த்தகம் செய்து வந்த ஆரம்கோ நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள எண்ணெய் வயல்களில் இருந்து மேற்கு பகுதியில் உள்ள செங்கடல் வரை செல்லும் 50 லட்சம் பேரல் திறன் கொண்ட குழாய் பாதையை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கு. அதாவது ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்திக்கு பதில் செங்கடல் வழியா கச்சா எண்ணெய் வர்த்தகம் செய்ய முடிவு செஞ்சிருக்கு. அதுல ஒரு சிக்கலும் இருக்கு. செங்கடல் பகுதியில ஏமனின் ஹவுதிகளின் ஆதிக்கம் இருக்கு. இந்த ஹவுதிகள் ஈரானின் ஆதரவாளர்களாக இருக்காங்க. செங்கடல் பகுதியில் செல்லும் இஸ்ரேல், அமெரிக்க வர்த்தக கப்பல்களை குறிவைத்து ஹவுதிகள் தாக்கி வர்றாங்க. இதற்கிடையே தான் சவுதி அரேபியா செங்கடல் வழியா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடிவெடுத்திருக்கு. எனவே ஹவுதிகளால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்களுக்கும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை இஸ்ரேல் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.